அம்மா, நீ பிரியாணி செய்யறதுக்கு ரெசிபிலாம் எனக்கு சொல்லுமா, நான் அப்படியே எழுதிக்கிறேன். ரெசிபியா? அது எதுக்குடி உனக்கு? இல்லம்மா, நீ வெளியே போயிட்டேன்னா நான் சமைக்கணும்ல, அதுக்கு தான். சரி சரி சொல்றேன், எழுதிக்கோ. ஐ எம் ரெடி. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோ, சரியா? கொஞ்சம்னா 2 டேபிள் ஸ்பூனா 1 டேபிள் ஸ்பூனாமா? நீ கொஞ்சமா ஊத்திக்கோடி, அதுக்குமா விளக்கம் கேட்ப? நீ என்னதான் ஸ்கூல்லவே படிக்கிறியோ? சரி, அப்புறம் என்ன பண்ணணும்? வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோ, சரியா? அதுக்கப்புறம் சில்லி பவுடர், பிரியாணி பவுடர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோ. நிறைய போட்டுறாத, கொஞ்சமா போடு, ஓகேவா? அதுக்குன்னு ரொம்ப கொஞ்சமா போடாத, நிறையாவும் போடக்கூடாது, கொஞ்சமாவும் போடக்கூடாது, சரியா? அம்மா, இப்படி கொஞ்சம் நிறையான்னு சொல்லாதம்மா. எத்தனை டேபிள் ஸ்பூனு, எத்தனை வெங்காயம், எத்தனை தக்காளி, இப்படி சொல்லுமா, அப்பதான் எனக்கு புரியும். ஏண்டி, ஸ்கூலுக்கு போற இது கூட உனக்கு புரியல? இப்படிதான் சொல்றேன், உனக்கு கரெக்டானு சொல்றேன், அது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ இப்பதான் புரியுது, நீ ஏன் ஸ்கூல்ல எல்லாம் கம்மி கம்மி மார்க்கா எடுத்துட்டு வரேன்னு. அம்மா, நீ தப்பு தப்பா சொல்லிட்டு ஏமா என்ன பிடிச்சி திட்டுற? சரிடி, கடைசியா உப்பு போட்டுக்கோ. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோ, சரியா? அம்மா, அந்த தேவையான அளவு தாம எவ்வளோன்னு கேட்கிறேன், உனக்கு புரியுதா இல்லையாமா? சரி, அப்புறம் அங்க இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா போ. என்னதுமா எடுத்துட்டு வரணும்? எங்க இருக்கு? தாண்டி அங்க இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா போ. என் கையில பேப்பரும் பெண்ணும் தாமா இருக்கு. குடு, பேப்பரும் பெண்ணையும் இந்த இதுல போட்டு சமைப்போம், சரியா? போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா, கருகுது பேக். இப்ப நான் எதை எடுத்துட்டு வரணும்னே எனக்கு தெரியலையே. ஏதாவது சொன்னாதான் இருக்கு இல்ல எடுத்துட்டு வர முடியும். எதுவுமே சொல்லாம அது அதுன்னா நான் எங்கதான் போவேன்? ஐயோ ஐயோ.